friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அரை கப் அரிசி மாவுல எப்படி ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா அண்ட் இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. கையால் நல்லா பிசைய ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கண்டினியூஸாக பிசைங்க. பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு அகேன் நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த டோவை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுருங்க. ஒரு போர்ஷனை நல்லா ஸ்மூத் பாலாக பண்ணிவிட்டு அதை நல்லா தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா விரிச்சிருங்க. இதோட எட்ஜஸை வந்து ஒரு பீஸா கட்டரை வச்சு கட் பண்ணிடுங்க. பீஸா கட்டர் இல்லைன்னா நீங்கள் நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு ஸ்லைஸாக உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆயாச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதே எண்ணெயில் அந்த பால்ஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துருங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 2 சூப்பர் டெலிஷியஸான கிறிஸ்பி ஸ்நாக் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே வந்து டீ கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப ஈஸி, குவிக் அண்ட் இன்ஸ்டன்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.